வணக்கம். பிக் பாஸ் டே 60 சில காரணங்கள்னால நேற்று வீடியோ பண்ண முடியல. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஐம் ரியலி சாரி. இன்றைக்கி வீடியோ பண்ணிடலாம். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ரிவ்யூ வீடியோவும் வராது, ஒரு பக்கம் எலிமினேஷன் வீடியோவும் வராது. ஸோ அதுக்கப்புறம் சண்டே பார்க்கலாம். சண்டே ப்ராபப்ளி மார்னிங் வந்து எலிமினேஷனை பற்றி சொல்கிறேன். அப்புறம் சண்டே ரிவ்யூ வீடியோ பார்க்கலாம். சரியா? அதுவும் எந்த அளவுக்கும் தெரியல, பட் சாட்டர்டே கண்டிப்பாக கிடையாது. சண்டே வந்து எங்களால் முடிஞ்சதுன்னா அப்டேட் பண்ணுறேன். வேறு என்ன, இனி பிக் பாஸ் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். டாஸ்கில் ஏகப்பட்ட கலவரங்கள், கலைபரங்கள் அப்படின்னு சொல்லலாம். பிக் பாஸ் வந்து முதல்ல ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. என்ன டாஸ்க் கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த பிக் பாஸ் ஹவுஸில் கடைசியில் அந்த 2 பேர் யாராக இருப்பாங்க, அந்த 2 பேரில் நீங்களாகவும் இருக்கலாம், உங்களையும் சொல்லிக்கிறதுனா சொல்லிக்கலாம், அது இன்னொரு ஆள் யாராக இருப்பாங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஐ திங்க் யார் யார் வரா அப்படின்னா அரோரா வராங்க, அதுக்கப்புறம் கனி வராங்க. அவங்க 2 பேரும் சொன்ன பேர் யார் அப்படின்னா, ஒரு பக்கம் அவங்களே இருப்பாங்க அப்படின்னும், இன்னொரு பக்கம் விக்கல் விக்ரம் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் எல்லாருமே விக்கல் விக்ரம்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படியே கொஞ்சம் அப்படியே மாறுது. இவர் வராரு, அவர் பேர் என்ன, கம்ருதன் வராரு. கம்ருதன் வந்து வினோத்தோட பேரை ஸ்டார்ட் பண்ணுறாரு, அவரும் கம்ருதன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வரிசையாக நிறைய பேர் வந்து கம்ருதன் சொல்கிறாங்க. கம்ருதன் சொல்லி கம்ருதன்கிற வினோத்தை சொல்கிறாங்க. வினோத் சொல்லி முடித்தோடனே நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அதில் வந்து அமித் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அவரும், இன்னொரு பக்கம் சுபிக்ஷான்னு அவர் கொஞ்சம் மாற்றி சொன்னார். லாஸ்ட்டில் இவங்க ஆதிரை வந்து பேசுகிறாங்க. அவங்க ஒரு பேசின விஷயம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சரியாக பட்டுச்சு. ஏன்னா வெளியில் சும்மா இந்த ஜால்ரா அடிக்கிற கூட்டம், இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து கையில் போட்டுக்கிட்டு, முன்னாடி உள்ள கண்டஸ்டன்ட்லாம் கையில் போட்டுக்கிட்டு, வினோத்துக்கு அநியாயமாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி திவாகர் இருந்த பீரியடில் திவாகர் மேலே ஏகப்பட்ட வன்மங்கள் வந்து கட்டப்பட்டுச்சு. அவர் மேலே வந்து நிறைய கேரக்டர் அசாசினேஷன்லாம் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் வினோத் என்ன தப்பு பண்ணாலும் மூடி மறைச்சு அது இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு. அவர் என்ன பண்ணாலும் அதை வந்து அப்படியே கடந்து போகிறது. யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு சிம்பிளான இன்சிடென்ட் சொல்கிறேன். வினோத் வந்து அரோராவோட ஆம்பிட்ஸுக்கு வந்து கையை விட்டார். அது மாதிரி இந்த ஹவுஸில் வேறு யாரும் அதை பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு ப்ரிவிலேஜ் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறத முதல்ல யோசிச்சு பாருங்கள். ப்ராபப்ளி விக்கல் விக்ரம் பண்ணால் விக்கல் விக்ரமுக்கு அந்த ப்ரிவிலேஜ் கிடைக்கலாம், மற்ற யாருக்காச்சும் அந்த ப்ரிவிலேஜ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. எஸ்பெஷலி திவாகருக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். அந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து சொல்கிறாங்க. அதாவது எப்படி வந்து ஒரு ஆளை மென்டலாக வந்து அவர் டார்ச்சர் பண்ணார், அப்படி டார்ச்சர் பண்ணி தான் அதுக்கப்புறம் அவரோட வந்து வார்த்தை விட்டு அது லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நாமினேஷனில் ஓட்டிங்கில் கம்மியே இல்லைனாலும் ஒரு குரூப் வந்து வெளியில் போராட்டம்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹவுஸை விட்டு அனுப்பப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் சேனல் சப்போர்ட்டுக்குனே சில பேர் இருந்தாங்க. அந்த வாரம் ஆக்சுவலாக கனி வெளில போக வேண்டியது போகலை. பட் எனிவே இதெல்லாம் வந்து அவங்க பேசுகிறாங்க. பேசினோன்னே அவர் வந்து அப்படியே வெகுண்டு எழுந்து வராரு. எப்படி நீங்கள் வந்து பேசுவீங்க, நான் அப்போ உங்களை பற்றி பேசவா அப்படி இப்படிங்கிறப்பால ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல ஆதிரை வந்து தெளிவாக நின்று என்ன தான் அவர் பேசினாலும் கோவமே படாமல் அப்படியே நான் பேசுகிறத பேசிட்டு தான் போவேன், நீ இருக்கிறதுனா இருந்து கேளு, இல்லைனா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணோன்னே ஒரு பீரியடில் வந்து கம்ருதனும் ஆமாம் மச்சான் நீ வந்து சில இடங்களில் வந்து அவங்க வந்து தெளிவாக சொன்னாங்க, திவாகர் வெளில போனதுக்கு முழுக்க இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து இல்லை நான் அவர்கிட்ட அப்படிலாம் நினைக்கல, அவர் தான் பின்னாடி விலகி போனார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்தார். அப்போ இவர் வந்து வார்த்தையோட கம்ருதனை ஒரு பக்கம் கம்ருதனுக்கு சப்போர்ட் பண்ணி அரோரா பேச, அரோராவும் சொன்னாங்க இல்லை நீங்கள் சில இடங்களில் அப்படி தான் பண்ணுறீங்க, இப்போ கூட அது மாதிரி தான் பண்ணீங்க அப்படிங்கும்போது நீ வந்து ஜால்ரா அடிக்காத அப்படின்னு அவர் திருப்பி பேச, இந்த சைடு வந்து உடனே விக்கல் விக்ரம் வினோதுக்கு தான் விக்கல் விக்ரம்க்கு ஆப்போசிட்டாக வினோத் தான் நிறையா வராங்க. அப்படிங்கும்போது விக்கல் விக்ரம் ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கார், அவர் கண்டிப்பாக அந்த டைட்டில் அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் உடனே வினோத்துக்கு எதிராக ஒரு விஷயம் திரும்புது அப்படிங்கனோன்னா அதில் இவரும் சேர்ந்துக்கிட்டு மன்னிப்பு கேள் அப்படிங்கும்போது அங்கே வினோத்துக்கு ஆதரவாக 2 பேர் கிளம்பி வராங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரில் ஒருத்தர் முக்கியமாக கிளம்பி வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா வியனா கிளம்பி வராங்க. வியனா வந்து சொல்கிறாங்க, இப்போ வினோத் ஒரு விஷயம் தப்பாக பேசினா அது வந்து ரொம்ப பெருசாக ஊதாகரமாக்கப்படுது, ஆனால் சில பேர் அங்கே வந்து பேசுகிறது பெருசாக ஆக்கப்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது 2 விஷயமா பார்க்கலாம். வினோத்தா திவாகரான்னு வந்தால் அங்கே வினோத்துக்கு நிறையா வந்து ப்ரிவிலேஜ் கொடுக்கப்படுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வினோத்தா இன்னொரு பக்கம் விக்கல் விக்ரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே விக்கல் விக்ரமுக்கு தான் வந்து நிறைய ப்ரிவிலேஜ் கிடைக்குது. ஸோ அவங்க வந்து கரெக்டாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க. இப்படி அதாவது விக்கல் விக்ரமா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஆள் மேலே ஒரு வன்மத்தை வச்சுட்டாருன்னா வன்ம குடோனை இறக்குவார், சிரிச்சுக்கிட்டே இறக்குவார்.
அதை வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து அரோரா சொன்னாங்க தெரியுமா, அவர் ரொம்ப ஸ்மார்ட்டான பிளேயர். அதாவது சில பேருக்கு மட்டும்தான், சில கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அவங்க என்ன பண்ணாலும் அது வந்து ஸ்மார்ட்டாக எடுத்துக்கப்படும். அவங்க என்ன பேசினாலும் வந்து அவங்க படித்தவங்க, அவங்களுக்கு நிறைய தெரியும் அப்படின்னு எடுத்துக்க முடியும். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அரசியல்ல எல்லாம் அந்த ஒரு டைட்டிலோட நிறைய பேர் இருக்காங்க. அவர் வந்து விஞ்ஞானி, அரசியல் சாணக்கியன் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து லாஸ்ட்டில் மொக்கையாக தான் போய் முடியும். ஆனால் எல்லா இடத்துலையும் அசைக்கிற இடத்துல இருக்காங்க பாருங்கள். அவருக்கு அவங்கள தெரியும்ப்பா, அவருக்கு தெரியும்ப்பா, எல்லாருமே வந்து புதுசாக வரவங்க கூட அங்கே தான் போய் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யா, இந்த மதுவந்தி சொல்லியிருப்பாங்க தெரியுமா, சரி நான் ரொம்ப அரசியலுக்குள்ளார போக வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அந்த மாதிரி அந்த விஷயத்தை அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாங்க. ஐயோ இது ஏற்கனவே வினோத் ஒரு பக்கம் நிறைய நல்லா பேசிட்டாங்க, இன்னொரு பக்கம் நம்மளை டேமேஜ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்து அங்கே வியானா கேட்டது கரெக்டு. அதாவது இவங்க அழுதா அங்கே வந்து பெருசாக கேட்குறது யாரும் இல்லை, அவர் உடனே அழுதுறாரு அப்படிங்கும்போது உடனே அதை வந்து பெருசாக்கி இதை எப்படி அவன் அப்படி வந்து சொல்லியிருக்க மாட்டான் அப்படி இப்படின்னு அவன் கேட்குறது நியாயமான கேட்குறாங்க. உனக்கு முன்னாடி தான் வந்து அது மாதிரி ஒரு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. ஆனால் எனக்கு இதில் உண்மையிலே என்னென்னா யார் அது சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் அவ்வளோ வல்கராக வந்து யார் பேசினா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒரு சண்டையப்போ அப்படி வல்கராக பேசியிருக்கக்கூடாது. வேறு ஏதாவது இல்லை, ஒரு 2 பேர் பேசிக்கும் போது டபுள் மீனிங்கில் பேசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி யாரோராவும் இன்னொரு பக்கம் துஷார்லாம் பேசிக்கிட்டாங்க, இல்லைனா கம்ருதீன் பார்வதி பேசியிருக்காங்க. அப்படிலாம் பேசும்போது அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யுன்யமாக இருக்காங்க, பேசிக்கிறாங்க. இது மாதிரி இன்னொரு ஆள் இன்வால்வ் இருக்கும்போது அதை யார் பேசியிருப்பா, யாருமே எங்கள் வாயை திறக்கலை யார் பேசினாங்க அப்படின்னு. மற்ற எல்லாத்தையும் வந்து சரி பண்ண பார்க்குறாங்க. ஆனால் யார் சொன்னால் அந்த வார்த்தை யார் விட்டது அப்படிங்கிறதுக்கான பேச்சே இல்லை. இன்றைக்கி வியனா ஒரு பக்கம் அழும்போது, ஒரு பக்கம் போன வாரம் காதல் வயப்பட்டிருந்த இவர் வந்து எஃப்ஜே வந்து உள்ளார வந்து ஏதாச்சும் கம்ஃபர்ட் பண்ணுவார்னு பார்த்தா அவர் பண்ணலை. பார்த்தீங்கன்னா கம்ருதனும் இன்னொரு பக்கம் சாண்ட்ராவும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் எனிவே, ஸோ இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடக்கும்போது அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொல்லிடுறாரு, இதில் 6 பேர் மட்டும் ஒரு நல்லா விளாட்றவங்களை செலக்ட் பண்ணுங்கள், மீதியெல்லாம் ஜெயிலுக்கு போகணும்னு. 6 பேர் எல்லாரும் செலக்ட் பண்ணும்போது அதில் பார்வதி, கம்ருதீன், இன்னொரு பக்கம் விக்ரம்லாம் செலக்ட் ஆகிடுறாங்க. ஆகாதவங்க, விளாடாதவங்க அப்படிங்கும்போது உள்ளார சில பேர் போகிறாங்க. அதில் சில பேர் போகிறதுல அப்புறம் பிக் பாஸ் கொஞ்சம் நேரத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து வெளில வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் வந்து லாஸ்ட்டில் 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வினோத் மாட்டிக்கிறாரு. வினோத் நல்லா விளையாடாரு தான் நினைக்கிறேன். வினோத் அதில் இருந்திருக்க வேண்டிய தேவையில்லை. இன்னொரு பக்கம் திவ்யா மாட்டிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஆதிரை மாட்டிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க 3 பேர் தான் லாஸ்ட்டில் இருக்காங்க. பட் எனிவே, ஸோ இதுக்கு நடுவில் இன்னும் சில விஷயங்கள் நடக்குது. இப்போ வினோத்தை வந்து அரோரா கொஷின் பண்ணோன்னா பார்வதி சும்மா இருக்காமல் அவங்க இன்னொரு பக்கம் வன்மத்தை வந்து பார்வதி மேலே, அரோரா மேலே தெளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போய் வினோத்தில் போய் பேசுகிறாங்க. எப்படி உங்கள் கூட உள்ளவங்களே எப்படி ஆள் கிடைக்க அப்படி மாறிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி வச்சு சொல்கிறாங்க. இதை திவ்யா நோட்டீஸ் பண்ணிட்டு அவங்க என்னமோ அவங்க பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி, யாரையும் அவங்க பின்னாடி பேசாத மாதிரியும் அவங்க வந்து உள்ளார போய் இதை வந்து உடனே அரோராட்ட சொல்ல, அரோரா அங்கே வந்து அந்த சண்டை போட வராங்க. எப்படி நான் இல்லாத போது எதுவாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரோராவும் ஃபஸ்ட்டு அதை சொல்கிறதுக்கான லாயக்கே கிடையாது. பார்வதியை பற்றி பின்னாடி கண்ணாமண்ணான்னு பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நான் இந்த இடத்துல என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடச்சிருச்சு, கம்ருதீன் கிடச்சிட்டார் பார்வதி. அப்படி கிடச்சதுக்கு அப்புறமும் இன்னும் வந்து அரோரா மேலே வன்மத்தை கொட்ட வேண்டிய தேவை என்ன உங்களுக்கு? அதை நேற்று கூட எனக்கு அதுதான் ஒரு ஃபீல் ஆனிச்சு. அதாவது அரோரா உட்காந்துருக்காங்க, அரோராவுக்கும் பார்வதிக்கும் சண்டை போயிட்டுருக்கு. உடனே அங்கே கம்ருதனை கூப்பிட்டு கம்ருதனை அப்படியே நிற்க வச்சு இவங்க வந்து வயிற்றில் கம்ருதனோட அப்படியே கட்டி இப்படி பிடிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஆளை ஏற்கனவே வந்து துவண்டு வறண்டு போயிருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து இன்ஸ்டிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அந்த அம்மா போய் வெளியில் ஒப்பாரி வச்சதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் அவனை வந்து லவ் பண்ணவே இல்லை, நான் அப்படி ஃபீலிங்ஸே இல்லை, ஏன் இதை புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு அவங்க வந்து என்ன சொல்கிறது, அந்த இந்த பழம் பொழிக்கணும், அந்த நரிக்கதை இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி தான் இருந்தது. பட் எனிவே, இந்த இடத்துல பார்வதி பண்ணது தப்பு. ஆனால் அரோரா இதெல்லாம் நான் பண்ணதில்லை, நான் எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ்னு சொல்கிறது அது ஒரு மிகப்பெரிய போய். இன்னொரு பக்கம் திவ்யா அதை பண்ணுறது அது ஒரு மிகப்பெரிய போய். ஆனால் லாஸ்ட்டில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பார்வதி ஒரு பக்கம் இதை வந்து ஓவராக வந்து ட்ரிகர் பண்ண அரோரா மேலே இன்னும் கொஞ்சம் சிம்பத்தி தான் வரும். அந்த சிம்பத்தி இன்னொரு பக்கம் ப்ராபப்ளி இந்த வாட்டி பிக் பாஸ் டீம் என்ன பண்ணலாம், பார்வதியை வெளியே அனுப்பிச்சிட்டு இந்த 2 பேர் கூட்டத்தை இன்னும் கொஞ்சம், ஏன்னா எனக்கு ரொம்ப தெரியல, துஷாரை தாண்டி கம்ருதன் மேலே இப்போ வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவன் மேலே கோவமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு திருப்பியும் கம்ருதன் பக்கத்தில் போகிறாங்க. கம்ருதன் வந்து ஒன்றும் தெரியாத இன்னும் பப்பாவாக தான் இருக்கார். அவர் நினச்சாருன்னா என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன சொல்கிறது, இந்த சைடும் இருந்துக்கலாம் அந்த சைடும் இருந்துக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அவர் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. இவர் ஒன்று அவர் கொஞ்சம் அவருக்கு ஒரு குழப்பவாதியாக தாங்க இருக்கார். அவர் இன்னைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அரோரா என்ன பண்ணுறாங்க,
அவங்க கன்வே பண்ணுறாங்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, ஏன்டா என்னை இப்படி ஹர்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க. ஆனால் அவர் வேலைக்கு ஆகலை. இன்னொரு பக்கம் துஷார் வெளியில் என்ன நிலைமையில அதை பாட்டுட்டு இருக்காரோ தெரியல. அவருக்கே கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இந்த பொண்ணுக்கு நம்ம மேலே விட அங்கே தான் ஈர்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரோரா அண்ட் துஷார் வந்து துஷாருங்கிற கமருதீன் செய்கிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் தான் இருக்குது. பார்வதி லாஸ்ட்டில் தனிமையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதை பார்வதி புரிஞ்சிக்காமல் இந்த ஒரு இடைப்பட்ட காலத்தை வந்து ரொம்ப அதை வந்து இன்னொரு ஆளை ட்ரிகர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட பேர் தான் கெட்டு போகும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே சொன்ன மாதிரி மறக்காமல் நாளைக்கெலாம் வெயிட் பண்ணாதீங்க. சண்டே பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you've been hacked. This safe hard in, but I found it, homie, been cracked.